சிந்தனை நிலை நிற்கும், உந்தன் விருப்பமும் நிறைவேறும். ஹalleluya 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 ஹalleluya. நீரே தேவன் வேறில்லையே, நீரே தேவன் நிகரில்லையே, நீரே தேவன் வேறில்லையே, நீரே தேவன் நிகரில்லையே. தாயின் வயிற்றில் வந்தவுடன், கர்ப்பத்தில் நான் உதித்தவுடன், தாயின் வயிற்றில் வந்தவுடன், கர்ப்பத்தில் நான் உதித்தவுடன், ஏந்தினீரே என்னை தாங்கினீரே, தப்புவித்து என்னை சுமந்தீரே, முதுமையிலும் என்னை தாங்குவீரே, என்னை மறவாமல் என்றும் ஏந்துவீரே, முதுமையிலும் என்னை தாங்குவீரே, என்னை மறவாமல் என்றும் ஏந்துவீரே. ஹalleluya 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 ஹalleluya. விண்ணப்பங்கள் நிறைந்திருந்து அழுகையோடும் வருபவரை, விண்ணப்பங்கள் நிறைந்திருந்து அழுகையோடும் வருபவரை, தண்ணீரண்டை நீ நடத்துகிறீர், பாதைகளை நீ காணச் செய்வீர். இஸ்ரவேலின் தகப்பன் நீ, எப்ராயீமும் புத்திரனே, இஸ்ரவேலின் தகப்பன் நீ, எப்ராயீமும் புத்திரனே. ஹalleluya 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 ஹalleluya. தேவ சமூகத்திற்கு முன்பதாக கூடி வந்திருக்கும் நாம் யாவரும் மனத்தாழ்மையோடு, தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிற மன உறுதியோடு நாம் அவருக்கு முன்பதாக மண்டியிட்டு முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் ஏக சிந்தையோடும் அவரை ஆராதிக்கும்படியாக ஒரு மனப்படுவோம். பிரியமானவர்களே, இஸ்ரவேலின் ஜனங்களை தன்னுடைய சொந்த ஜனமாக தேவன் தெரிந்து கொண்டதின் காரணம் அவர்கள் எண்ணிக்கையில் பலத்திருந்தமையினால் அல்ல. ஏனென்றால் ஏதேனுக்கு ஒத்த ஒரு இடம் இருக்குமானால் அது சோதோமை போல பாவத்தை பெருக பண்ணி அது அக்கினிக்கு இரையாகிவிடும். ஆகையினால் ஒருவருடைய கண்ணுக்கும் உறுத்தப்படாத நலிந்ததும் மெலிந்ததும் திடனற்றதுமான ஒரு ஜனக்கூட்டத்தை அவர் தெரிந்தெடுத்து கொண்டு ஆபிரகாமிற்கு வாக்களித்த தேவன் மணலத்தனையான ஜனத்தை நான் உண்டு பண்ணுவேன் என்று தன்னுடைய மகத்துவங்களை உண்டாக்கும்படியாக தன்னுடைய பேர் கீர்த்திகளையும் மகத்துவங்களையும் உன்னதமான கையின் கிரியைகளையும் இக்காலத்து ஜனமாகிய
நாம் காணும்படியாகவும் அன்றைக்கு எகிப்தில் பார்வோனிற்கு முன்பதாகவும் மோசேயின் மூலமாக அநேக அற்புதங்களை செய்து தாய் பறவை தன் குஞ்சுகளை தூக்கி சுமப்பது போல தகுதியற்ற இஸ்ரவேலர்களை அவர் தூக்கி சுமந்து வந்ததின் நிழலாட்டம் உன்னுடைய கூக்குரலையும் அவர் அப்படிதான் கேட்பார் என்பதற்கு இணையாக எண்ணப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கும் யார் மனஸ்தாபப்பட்டு மனத்தாழ்மையோடு என்னுடைய பாவம் இத்தனை கொடுமையாயிருக்கிறது, என்னுடைய மாம்சம் என்னை இப்படியாய் ஒடுக்கி நான் அனுதினமும் பயந்து பயந்து வாழுகிறேன், என்றைக்கு இந்த பாவம் என்னை ஒடுக்க நான் நிர்வாணியாய் நின்று தூக்கு தண்டனைக்கு நேராய் நிற்கப்படுவேனோ, பாவத்தின் சம்பளம் மரணம் என்கிற வசனம் என்னை ஒவ்வொரு நாளும் கொன்று கொண்டிருக்கிறதே என்று சொல்லிக் கொண்டிருக்கும் சிலருக்கு கர்த்தர் என்னை அப்படி விடமாட்டார் என்றும், எப்படியாவது என்னை தூக்கி விடுவார் என்றும், சிலர் அப்படிப்பட்ட உணர்வே இல்லாமல் கண்டுபிடிக்கிற வரைக்கும் நம்ம இந்த பாவத்துல செஞ்சுக்கிட்டே இருப்போம். இதெல்லாம் என்ன பெரிய பெரிய பாவத்தெல்லாம் அவர் விட்டுட்டாரு, நம்மளதான் வந்து பிடிப்பாரா என்கிற ஒரு நினைவுல சாங்கோபாங்கமாய் ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள். பிரியமானவர்களே, நீங்களும் நாங்களும் வந்து நிரப்பதான் பரலோகம் காத்து கொண்டு இல்லை. அவர் ஆதாமையும் ஏவாளையும் படைப்பதற்கு முன்பதாகவே பரலோகத்தை அவர் உண்டாக்கி அதன் ராஜாக்களையும் அதில் பரிசுத்தவான்களையும் அவர் நிரப்பியுள்ளார். தன் சாயலில் ஜனங்களை உண்டாக்கி தன்னை ஆராதிக்கவும் தான் நேசித்த ஜனங்களை மாத்திரமே அங்கு சேர்த்து கொள்ளவும் எண்ணினபடியினாலே ஆதாமின் மூலியமாய் சந்ததியை உருவாக்கும்படி அவர் உண்டாக்கினார். ஒரு மயிர் இலை உணர்வு மாத்திரம் வந்து விட்டது என்றால் இந்த பாவத்தை நாம் சடுதியில் விட்டு விடுவோம். ஆகையினால் தான் இஸ்ரவேலின் ஜனங்களை பார்த்து இயேசு கிறிஸ்து அடிக்க போவதற்கு முன்பதாய் கண்கள் கலங்கி சொல்லுகிறார், நீ உனக்காக இன்றைக்காவது அழுவு, மனம் திரும்புதலுக்கு ஏதுவான கண்ணீரை நீ விடு, என்னுடைய கிருபை தயை பெருத்ததாக இருக்கிறது, உன்னுடைய மனஸ்தாபம் என்றைக்கு எனக்கு பிரியமாகவும் சாதகமாய் வரப்போகிறது. 1000 கோடி ஓய்வு நாட்கள் வந்தாலும் இப்பொழுதே இரட்சணிய நாள் என்று ஆனாலும் சனப்பொழுது உன்னை நான் தூக்குவேன் என்று தேவன் ஆயத்தமாக இருந்தாலும் உன் இருதயம் மனஸ்தாபப்பட தாமதித்தால் ரட்சிப்பு உண்டாகாது. தேவனுடைய பார்வை ஆதாம் மேல் இருந்த பொழுதும் ஆதாம் பாவம் செய்தான். ஆனாலும் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கேட்க முடியாமல் அவனுடைய பாவத்திற்கு அவன் நிர்துளி செய்யும்படியாக, பண்படுத்தும்படியாக, உபத்திரவப்படும்படியாக, இந்நாள் வரைக்கும் தேவனுடைய இருதயத்தில் அவன் இடம் பிடிக்கும்படியாக ஆதாமின் சார்பில் நாமும் உபத்திரவப்பட்டு கொண்டில்லையா? பிரியமானவர்களே, பாவத்தின் சம்பளம் மரணம் என்றால், பாவத்திற்கு நாம் மீட்கப்பட வேண்டும் என்றால் உலகத்தில் உபத்திரவப்பட வேண்டும். அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட ஒவ்வொரு ஆத்மாவும் மீட்கப்படும் நாள் வரைக்கும் உபத்திரவப்பட வேண்டும். அவர் செய்த நன்மைகளை யோசித்து பாருங்கள். இது ஒரு தியான நேரமாய் எடுத்துக்கொண்டு ஆயாசமாய் அமர்ந்திருக்காதிருங்கள். உங்கள் நினைவுகளை தேவனுக்கு நேராய் கொண்டு வாருங்கள். உங்களுடைய அடுப்படையிலும் உங்களுடைய படுக்கை அறையிலும் உங்களுடைய பொக்கிஷ அறையிலிருந்தும் உங்களுடைய அலுவல்களிலிருந்தும் உங்களுடைய நினைவுகளை கொண்டு வந்து
தேவனுடைய சமூகத்தில் வையுங்கள். நீங்கள் எப்படிப்பட்ட பாவி என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாய்ஜாலத்தில் நீங்கள் நல்லவர்களும் நியாயஸ்தர்களும் என்று நிரூபிக்கலாம். உங்களுடைய தனி அறையில் உங்களுடைய அந்தரங்கத்தில் நீங்கள் யார் என்று நிதானிக்கும்படியாக உங்களால் மாத்திரமே முடியும். தேவன் ஒருவரே உங்களை அறிந்து கொள்ளுவார். அந்த தனி ஒரு மனிதன் இன்றைக்கு தேவனிடத்தில் ஒப்புரவாக வேண்டும். தேவனிடத்தில் ஒப்புரவாக வேண்டும். அவர் நம்மிடத்தில் வேதத்தின் மூலமாய் பேசுகிறார். நாம் கீழ்ப்படியும் பொழுது சடுதியாய் வந்து அது கிரியை செய்கிறார். பிரியமானவர்களே, மழையாக இருந்தாலும் அதை புரட்டி போடும்படியாக காத்து கொண்டிருக்கிறார். He is really very close to us. His hands are very close to us. அவருடைய கரங்கள் நமக்கு மிகவும் அருகாமையில் இருக்கிறது. நாம் தாம் மாமிச லௌகீக சுகத்தினால் அந்த மதிலை உயர்த்தி மனுஷனுக்கும் தெய்வத்திற்கும் தூரத்தை உண்டாக்கி வைத்திருக்கிறோம். தேவனுடைய ஒரே ஆவல் மனிதன் அவரை கண்டுபிடிக்க வேண்டும். தெய்வத்தினுடைய ஒரே ஆவல் என்னுடைய மகத்துவத்தை அவன் ஆராய்ந்து கண்டுபிடிக்க வேண்டும். அதற்கான முன்னோட்டம் தான் இந்த வேதாகமத்தில் தேவன் அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார். சீனாய் மலையின் மேல் வந்திறங்கின தேவன், கழுகின் செட்டைகளின் மேல் தூக்கி வைத்து கொண்டு வந்து சிறையிருப்பில் இருந்து கொண்டு வந்து இறக்கின விடுதலை செய்த தேவன், உங்களுடைய பாவ வாழ்க்கை தேவனுடைய பார்வைக்கு இன்றைக்கு கொண்டு வருவீர்களா? தேவ சித்தம் செய்வேன், தேவ சித்தம் எதுவோ என்று வாய்ப்புளிக்க உங்களுடைய நாப்புளிக்க பேசிக்கொண்டு உங்களை ஏமாற்றிக்கொண்டு திரியாமல் மெய்யாகவே எது தேவ சித்தம்? எத்தனை முறை ஊழியர்கள் மீது நீ காய் முகம், எத்தனை முகாந்திரத்தோடு நீ பழகி கொண்டிருந்தாய்? நீ என்ன முகாந்திரத்தினால் இங்கு வந்து கொண்டிருந்தாய்? தேவனுடைய தண்டனையை கூட மறைத்து கொண்டு ஒன்றும் நடக்காதவளை போல, ஒன்றும் நடக்காதவனை போல நீ வந்து கொண்டிருக்கிறாய். நீ அடிக்கப்பட்டவளாய் அடிக்கப்பட்டவனாய் இருந்தும் நான் நிற்கிறேன் என்று சொல்லிக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறாய். நீ பஞ்ச நாட்களில் இருந்தும் நான் போஷிக்கப்பட்டிருக்கிறேன் என்று வாயில் சொல்லிக் கொண்டிருக்கிறாய். தேவ தீர்மானம் என்று சொல்லிக்கொண்டு தேவ சாபத்தில் நின்று கொண்டிருக்கிறாய். தேவ சித்தம் என்று சொல்லிக்கொண்டு உன் சுயநீதியில் நின்று கொண்டிருக்கிறாய். தேவனுக்கும் மனுஷனுக்கும் உண்டான நினைவுகளை ஊழியர்கள் பிரித்து சொல்ல இருந்தும் ஊழியர்களிடத்தில் வர முடியாதபடிக்கு உன்னுடைய சுய எண்ணத்தின்படி நீ உன்னுடைய மாமிச எஜமானனுக்கே வேலை செய்து கொண்டிருந்து இன்றைக்கு பின்மாற்றம் அடைந்து பின்னடைவு அடைந்த ஒரு சாதாரண விசுவாசியாய் நின்று கொண்டிருக்கும் தேவன் விரும்பின இஸ்ரவேலின் ஜனமே, நீ மீண்டுமாய் ஒரு ஓட்டம் அவருக்காய் ஓட வேண்டுமா? தேவ சித்தத்தை நீ கண்டு கொள்ள வேண்டுமா? உன்னுடைய வாழ்வின் சாபம் மாறி மீண்டும் அவருடைய சித்தம் உன் கைகளிலும் கண்களிலும் உன் எல்லா புலன்களிலும் வந்து விழ வேண்டுமா? இதுதான் நான் செய்ய வேண்டும் என்கிற உறுதியோடு நீ எழும்ப வேண்டுமா? கர்த்தர் உனக்கு செய்த நன்மைகளை மீண்டும் சொல்லு. உன் பெயரை சொல்லி அதை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால் அதை சபித்து போடு. உன்னுடைய பெயரை சொல்லி அந்த திரியேக தேவனுடைய பெயரில் சபித்து போட்டு தேவனுடைய நாசி இருக்கும் உன்னுடைய ஆவியை அவருடைய நாமத்தினால் எழுப்பு. இஸ்ரவேலின் தேவன் உயிரோடு இருக்கிறார். பிரியமானவர்களே,
இங்கு இப்பொழுது உங்களுக்குள் கிரியை செய்ய போகிறார். நம் தனி அறையின் வேண்டுதலை கேட்கிறவர். நம் கண்ணீர் அது உத்தமமாய் இருக்குமானால் அதன் காரியங்களை செய்து முடிக்கிறவர். நம் கண்ணீருக்கு பதில் கொடுக்கிறவர். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். நம்ம எல்லாரும் நேராய் ஓடுறோம், சீராய் ஓடுறோம்னு சொல்ல முடியாது. உங்களுடைய நினைவுகள் நீங்கள் அழகாய் ட்ரெஸ் பண்ணிருக்கிறது போல இல்ல. அது தாறுமாறாய் கிழிக்கப்பட்ட கீறி போட்ட புத்தகத்தை போல இருக்கிறது. அதை வர்ணனையோடு எழுதும்படியாய் கர்த்தர் உங்கள் கைகளை பிடிக்கட்டும். எழுந்து நில்லுங்கள். ஆதியில் இஸ்ரவேலர்களை கைப்பிடித்து நடத்தின தேவனுடைய ஆலோசனையின் கரம் உங்களை பிடிக்கட்டும். மனஸ்தாபப்பட்டு தேவனோடு மீண்டும் ஒப்புரவாகுவோம். மீண்டும் அப்பத்தின் வீடில் நாம் ஸ்தாபிக்கப்படும்படியாக, நம் கிறிஸ்துவ வாழ்க்கை பெத்தேலில் இருந்து துவங்கும்படியாக, ஒரு ஆவிக்குரிய சரித்திரத்தை உண்டு பண்ணும்படியாக, தேவனுடைய சிநேகிதன் என்று பெயர் படும்படியாக வாழ்வை முன்னேறி செல்லுவோம். கைகளை வானத்திற்கு நேராய் தூக்குவோம். சகோதரன் பாடும் பொழுது பாடல்களின் வரிகளை உணர்ந்து தேவனிடத்தில் நீங்கள் ஒப்புரவாகும்படியாக அவரோடு கண்ணீரோடு விண்ணப்பத்தில் நில்லுங்கள். எல்லாவித ஸ்தோத்திரத்தோடு அவரிடத்தில் பக்தியோடு நில்லுங்கள். அவர் நம் மீது மனமிறங்க சித்தமாய் இருக்கிறார். ஆவியானவரே, எங்கள் மீது மனமிறங்கும் சுவாமி. நாங்கள் திக்கற்றவர்கள், அறியாத செய்கிறோம். நாங்கள் படிப்பறிவில்லாதவர்கள், ஏழைகள். ஓ எருசலேமே, ஓ எருசலேமே, ஓ எருசலேமே, ஏன் தவிக்கிறாய்? ஓ எருசலேமே, ஓ எருசலேமே, ஓ எருசலேமே, ஏன் தவிக்கிறாய்? சீனாய் மலையின் மேலே பட்சிக்கும் யெகோவா நியாய பிரமாணத்தை அருளி செய்தவா, மோசே மூலமாக வந்த பிரமாணத்தை நிறைவேற்றின என் இயேசு கிறிஸ்துவே. ஓ எருசலேமே, ஓ எருசலேமே, ஓ எருசலேமே, ஏன் தவிக்கிறாய்? ஓ எருசலேமே, ஓ எருசலேமே, ஓ எருசலேமே, ஏன் தவிக்கிறாய்? சீனாய் மலையின் மேலே பட்சிக்கும் யெகோவா நியாய பிரமாணத்தை அருளி செய்தவா, மோசே மூலமாக வந்த பிரமாணத்தை நிறைவேற்றின என் இயேசு கிறிஸ்துவே. ஓ சியோன் சிகரமே, ஓ சியோன் சிகரமே, ஓ சியோன் சிகரமே, ஏன் மலைக்கிறாய்? ஓ சியோன் சிகரமே, ஓ சியோன் சிகரமே, ஓ சியோன் சிகரமே, ஏன் மலைக்கிறாய்? கழுகின் சேட்டை மேலே சுமந்து கொண்டு வந்ததை நீங்கள் கண்களாலே கண்டு மகிழ்ந்தீரே. தேவமைந்தன் இயேசு நமது பாவங்களை குருசின் மீது சுமந்து கிருபை அளித்தாரே. ஓ
சியோன் சிகரமே ஓ சியோன் சிகரமே ஏன் மலைக்கிறாய் ஓ சியோன் சிகரமே ஓ சியோன் சிகரமே ஓ சியோன் சிகரமே ஏன் மலைக்கிறாய் கழுகின் சேட்டை மேலே சுமந்து கொண்டு வந்ததை நீங்கள் கண்களாலே கண்டு மகிழ்ந்தீரே தேவ மைந்தன் இயேசு நமது பாவங்களை குருசின் மீது சுமந்து கிருபை அளித்தாரே ஓ சியோன் சிகரமே ஓ சியோன் சிகரமே ஓ சியோன் சிகரமே ஏன் மழைக்கிறாய் கழுகின் சேட்டை மேலே சுமந்து கொண்டு வந்ததை நீங்கள் கண்களாலே கண்டு மகிழ்ந்தீரே ஓ சியோன் சிகரமே ஓ சியோன் சிகரமே ஓ சியோன் சிகரமே ஏன் மலைக்கிறாய் கழுகின் சேட்டை மேலே சுமந்து கொண்டு வந்ததை நீங்கள் கண்களாலே கண்டு மகிழ்ந்தீரே தேவ மைந்தன் இயேசு நமது பாவங்களை குருசின் மீது சுமந்து கிருபை அளித்தாரே ஓ பூலோகமே ஓ பூலோகமே ஓ பூலோகமே கிறிஸ்து வருகிறார் ஓ பூலோகமே ஓ பூலோகமே ஓ பூலோகமே கிறிஸ்து வருகிறார் சீயோனில் இயேசு சீக்கிரமாய் வருகிறார் மகிமையிலே சேர்க்க துரிதமாகினார் காலத்தோடும் துதியின் கீதத்தோடும் கைத்தாளத்தோடும் அவரை சந்திப்போம் காலத்தோடும் துதியின் கீதத்தோடும் கைத்தாளத்தோடும் அவரை சந்திப்போம் ஓ
காக்கும் யெகோவா நியாய பிரமாணத்தை அருளி செய்தவா மோசே மூலமாக வந்த பிரமாணத்தை நிறைவேற்றின இயேசு கிறிஸ்துவே மோசே மூலமாக வந்த பிரமாணத்தை நிறைவேற்றின இயேசு கிறிஸ்துவே ஓ சியோன் சிகரமே ஓ சியோன் சிகரமே ஓ சியோன் சிகரமே ஏன் மலைக்கிறாய் ஓ சியோன் சிகரமே ஓ சியோன் சிகரமே ஓ சியோன் சிகரமே ஏன் மலைக்கிறாய் கழுகின் செட்டை மேலே சுமந்து கொண்டு வந்ததை நீங்கள் கண்களால் கண்டு மகிழ்ந்தீரே கழுகின் செட்டை மேலே சுமந்து கொண்டு வந்ததை நீங்கள் கண்களால் கண்டு மகிழ்ந்தீரே தேவ மைந்தன் இயேசு நமது பாவங்களை குருசின் மீது சுமந்து கிருபை அளித்தாரே ஓ பூலோகமே ஓ பூலோகமே ஓ பூலோகமே கிறிஸ்து வருகிறார் ஓ பூலோகமே ஓ பூலோகமே ஓ பூலோகமே கிறிஸ்து வருகிறார் சீயோனில் இயேசு சீக்கிரமாய் வருகிறார் மகிமையில சேர்க்க துரிதமாகினார் சீயோனில் இயேசு சீக்கிரமாய் வருகிறார் மகிமையில சேர்க்க துரிதமாகினார் ஏ காலத்தோடும் துதியின் கீதத்தோடும் கைத்தாளத்தோடும் அவரை சந்திப்போம் ஏ காலத்தோடும் துதியின் கீதத்தோடும் கைத்தாளத்தோடும் அவரை சந்திப்போம் ஓ எருசலேமே ஓ இஸ்ரவேலே ஓ இஸ்ரவேலே ஏன் தவிக்கிறாய் ஓ இஸ்ரவேலே ஓ இஸ்ரவேலே ஓ இஸ்ரவேலே ஏன் தவிக்கிறாய் கிறிஸ்து வருகிறார் பிரியமானவர்களே அவர் வருகிறார் அநாதி தேவன் அவர் வார்த்தையாய் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை அவர் வழி நடத்தின அழகை நாம் வேதத்தில் பார்த்திருக்கிறோம் அவருடைய கோபத்தினால் அவர் ஜனங்களை அழித்துக் கொண்டும் கோத்திரங்களை அழித்துக் கொண்டும் எஞ்சிய சில பேரை மாத்திரமே அவர் கானானுக்குள் சேர்த்தார் தேவன் அளித்த பிரமாணங்களை மோசே சுமந்து கொண்டு வந்த பொழுது அந்த பிரமாணத்தின் கட்டளைக்கு இணங்காதவர்களை அவர் அழித்தது போல இக்காலத்தில் அப்படிப்பட்ட சங்காரம் நடக்க கூடாதபடிக்கு ஒரு பாவ பரிகாரம் உண்டானது. அதுதான்
இயேசு கிறிஸ்துவினுடைய கல்வாரியின் சிலுவையின் கோர மரணம், அதில் மோசேயினிடத்தில் தேவன் கையளித்த பிரமாணத்தின் சகலமும் நிறைவேறினது. அவருடைய இரத்தத்தினால் கிருபை உண்டானது. கிருபை உண்டானது. பாவம் செய்வதற்காக கிருபை உண்டானது. ஹல்லேலூயா. பாவம் செய்ய கிருபை உண்டானது. ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, பாவம் செய்து கொண்டிருக்கிறவன் இன்னும் பாவம் செய்து கொண்டிருக்கும்படியாக அவன் கிருபை பெற்றபடியினால் துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்தில் அழிந்து கொண்டிருக்கிறான். துன்மார்க்கன் அவனுடைய துன்மார்க்கம் இருந்தும் அவன் செழித்துக் கொண்டிருக்கிறான். தானியங்களோடு பதர்களை அவர் வரவழைத்துக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் நெருங்கி வளைந்து மெலிந்து நலிந்தாவது என்னுடைய தானியம் தளிர்த்துவிடும் என்கிற நம்பிக்கை நீதிமான் மீது தேவனுக்கு இருந்தபடியினால் அவர் நீதிமானை நெருங்க விட்டாலும் அவனை நசுக்க விடாமல் வளர வைத்துக் கொண்டிருக்கிறார். கிருபை என்பது நீதிமானை வளர்க்க விடுவதற்கு அல்ல, நீதிமானை அழிப்பதற்கு அல்ல, துன்மார்க்கனை வளர்ப்பதற்கு. தைரியமாக போய் சொல்லுங்கள், இந்த சத்தியம் புதிதாக இருக்கட்டும். கிருபை கிருபை அது துன்மார்க்கனை வளர்ப்பதற்கு. சங்காரம் செய்யாமல் இருக்கும்படியாக ஒரு வானவில்லை உண்டாக்கினார். ஜலத்தினால் நான் அழிப்பதில்லை என்பதற்காக, அவருடைய சங்காரம் உண்டாகாமல் இருப்பதற்காக, கிருபை வானத்தில் எப்பொழுதும் தேவனுக்கு முன்பதாக ஒரு உடன்படிக்கை செய்யப்பட்டிருப்பதற்காக அவர் உண்டாக்கி வைத்தார். அந்த கிருபை பாவியானவனை இன்னும் பாவத்திற்குள் செய்யும்படியாக. இன்றைக்கு உங்களில் அப்படி யாரேனும் இருக்கிறீர்களா? தேவன் மௌனமாயிருக்கிறார். அவர் எப்பொழுது என் பாவத்தை தட்டி கேட்டு என்னை நேரடியாக வந்து நின்று, தம்பி இது தப்பு, எழுந்திரி, நான் உன்னை குளிப்பாட்டுறேன் என்னோட ரத்தத்தினால, நீ எழுந்திரிச்சுக்கோ, வா, இன்னையிலேருந்து நீ பரிசுத்தமாயிட்ட, மேஜிக் மாதிரி, இனிமே நீ பாவமே செய்ய மாட்ட, போ, போய் பரிசுத்தமா என்னுடைய வேதத்தை பேசு அப்படின்னு தட்டி எழுப்பி ஓட்டி விடுவாருன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா பிள்ளைகளா? நெவர். இது நீ உன் கையை பூமியில் ஊன்றி உன் கால்களை நீ வானத்தில் தூக்கி உன் சொந்த பிரயாசத்தில் கர்ணம் எடுத்து நீ மனஸ்தாபப்பட்டு நீ போராடி. ஏனென்றால் முதல் யுத்தத்தை தேவன் உனக்கு ரெவிதீமில் செய்ததுபடினால் நீ மறு யுத்தத்தை நீ செய்ய வேண்டும். உனக்கு அவர் செய்து காண்பித்திருக்கிறார். முதல் ரட்சிப்பு உனக்கு சுலபமாய் கிடைத்தது. மீண்டும் அது உறுதி பெற நீ பிரயாசம் எடுக்க வேண்டும். இங்கு அநேகர் உங்களுடைய பாவத்தை மறைத்துக் கொண்டு, அது ஊழியர்களுக்கு தெரியாது, அது தேவன் எப்பொழுது வந்து பார்ப்பார். ஒருவேளை நியாய தீர்ப்பு இல்லாமல் தேவன் கடைசி காலத்தில் அதை மறைத்து போட்டார், ஆனால் அப்படியே லாவகமாய் பரலோகத்திற்குள் ஓடிவிடலாம் என்று ஃபன்லேண்ட் ஃபேரிடேல் கேம்ஸ் மாதிரி நினைத்து விடாதிருங்கள். ஏனென்றால் இங்கு போதிக்கப்படுவது 6 நாளில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். மறைபொருளில் பேசுகிறது, ஆவியின் காலங்களில் பேசப்படுகிறது, பூமியின் நாட்களில் மாம்ச கண்களில் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். கிருபையின் காலம் பதர்களை வளர விடுவதற்காக, நீதிமானை அல்ல, நீதிமானை அது உபத்திரவப்படுத்தும். இந்த கிருபை எப்பொழுது செயல்படும்? தேவன் வரும் பொழுது அந்த கிருபை நமக்கு பட்டயமாய் மாறும். நம் கைகளில் இருக்கும் தூப கலசங்களில் இருக்கும் எல்லா கரிகளும் நெருப்பு குழம்புகளாய் மாறும். அப்பொழுது இந்த பூலோகத்தின் மீது நம்மளுடைய ஆக்கினை தீர்ப்பு நம் கைகளில் கொடுக்கப்படும். ஆவியானவர் சொல்லுகிறார், பிரியமானவர்களே, இந்த சத்தியத்தை எவனும் தப்பு சொல்லவே முடியாது.
ஏனென்றால் இங்க வந்துதான் எனக்கே தெரியும், இது கிருபை. இந்த கிருபை துன்மார்க்கனை வளர்க்கும்படியாக, நீதிமானை உபத்திரவப்படுத்தும்படியாக. So no man can preach that grace is to enrich the righteousness, rather to cherish the cursed and the sinned. ஆகவே இன்றைக்கு உனக்கு ஒரு சிலுவை வேண்டும் என்று யோசித்தால் தேவனிடத்தில் ஓடி வா. We all need a cross. நான் என்னுடைய சிலுவையை நேசிக்கிறேன். என்னுடைய மாமிசம் எனக்கு சிலுவையாய் இருக்கிறது, நான் அதை நேசிக்கிறேன். என்னுடைய வயது எனக்கு சிலுவையாய் இருக்கிறது, நான் அதை நேசிக்கிறேன். என்னுடைய வேலை எனக்கு மிகவும் சிலுவையாய் இருக்கிறது, நான் அதை நேசிக்கிறேன். உங்களுக்கு சிலுவை ஏதேனும் இருக்கிறதா பிரியமானவர்களே? வீடு கட்டுகிறவன் ஒரு நாள் பேராசை பெற்று ஒரு பெரிய மரத்துண்டை எடுத்துக்கொண்டு ஒரே தடவையாய் நாம் நடந்து இந்த பலகையை நாம் தாண்டி எடுத்து கொண்டு போனால் ஒரு பெரிய வீடை கட்டிவிடலாம் என்று அந்த பலகையை சுமந்து கொண்டு செல்றான். கொஞ்ச தூரம் போனோன்னு அவனுடைய தோள்பட்டை நழுவுகிறது. கொஞ்சம் சின்னதாக்கிக்கலாம், நம்மளால முடியல அப்படின்ட்டுன்னு அந்த பலகையை சிறிதாக்குகிறான். மீண்டுமா எடுத்துக்கொண்டு செல்றான். ஒரு மரத்தை ஏறி மறுபடியும் இறங்க வேண்டியது இருக்கு, ஒரு மேடை தாண்டி இறங்க வேண்டியது இருக்கு. இன்னும் கொஞ்சம் சின்னதாக்கிக்கிட்டா சுலபமா ஏறி இறங்கிக்கலாமேன்னு அந்த மரப்பலகையை மறுபடியும் சின்னதாக்கிக்கிறான். ஃபாஸ்டா ஏறி இறங்கிடுறான். மறுபடியும் ஒரு பெரிய பள்ளத்தாக்க கடக்க வேண்டியதா இருந்தது. முன்னாடி கைப்பக்கமா தூக்கிக்கலாமேன்னு இன்னும் கொஞ்சம் சின்னதாக்கி தன்னுடைய ஒரு கையில தூக்கிட்டு அந்த பலகையை நடக்கிறான். அப்புறமா தான் தெரியுது, பொங்குகிற நொங்கும் நுரையுமோடு ஓடுகிற ஒரு பெரிய ஆற்றை கடக்க வேண்டியதா இருக்கிறது. அந்த இவ்வளோ பெரிய பலகையை தூக்கி வந்தா சுலபமா இந்த ஆற்றை கடந்திருக்க கூடும். அன்றைக்கு அவனுக்கு பாரமாய் இருந்தபடியினால் பலகையினுடைய அளவை சிறிதாய் வெட்டி 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 இன்றைக்கு அது ஒரு பெரிய உட்கார்ற ஒரு சின்னோண்டு கல்லாதான் இருக்கு. நம்மளுடைய வாழ்வில் சிறு சிறு பரிசோதனைகளில் மாமிசத்திற்கு தீனி போட்டு நம்மளுடைய சிலுவையை உதறி தள்ளிவிட்டு ஓடுகிற நாட்களில் வாழ்வா சாவா என்கிறதான பெரிய சோதனை வரும் பொழுது விசுவாச துரோகத்தை நாம் முந்தி செய்கிறபடியினால் தேவனை விட்டு பின்னடைந்து போகிறோம். தேவனுடைய பின்மாரியின் நாட்களில் நாம் ஆகாதவர்களாய் நாம் தூர நின்று விடுகிறோம். பிரியமானவர்களே, everyone need to have a cross. எல்லோருக்கும் ஒரு சிலுவை தேவை. சிலுவை இல்லாத நீ கிறிஸ்தவன் என்கிற அடையாளம் இல்லாதவன். நீ பாவத்தினால் உபத்திரவப்படுகிறவனாக இருந்தாலும் சரி, அதையும் கூட சிலுவையாய் தேவனுக்கு நீதியாய் நீ எடுத்துக்கொண்டு நடந்தால், தேவன் நிமித்தமாய் நீ உபத்திரவப்படுகிறவனாய் இருந்தால் அதுவும் உனக்கு சிலுவைதான். எதுவுமே எனக்கு சிலுவை இல்லையே, நான் ரொம்ப ஹாப்பியா வாழ்றேன்னு சொல்றியே, அப்போ கிருபையின் காலம் உனக்கு தான் தம்பி. கிருபையின் காலம் உனக்கு தான். உனக்காக தான் தேவன் கிருபையை கொடுத்து வச்சிருக்கிறார். நீ நல்ல வளர்றதுக்காக கொடுத்து வச்சிருக்கிறார். கல்வாரியினுடைய நேசம் உன்னை உண்டாக்கும்படியாக தேவை ஒரு சிலுவை. தேவை ஒரு சிலுவை. 1000 பணி உயர்வு வந்து 1000 பணியாட்களும் கௌரவமும் உன்னுடைய வேலையில் வந்து உன் பிள்ளைகளை நீ ஆதாயப்படுத்தாமல் போனாயானால் உன் பிள்ளைகளை நீ வேசியின் பிள்ளைகளாய் மாற்றுகிறாய். How big your profession may be, you might curse your children. எல்லா பொக்கிஷங்களோடும் நீ வாழ்ந்திருக்க கூடும். சிலுவை உனக்கு இல்லாமல் போனால் நீ அந்தோ பரிதாபத்தில் இருக்கப்படுவாய். இந்த கிருபையின் காலத்தில் உபத்திரவப்பட வேண்டும். இந்த உபத்திரவத்திற்கு ஆயத்தமாய் இருக்கிற நீங்கள் உலகத்தின் ஒத்த வேஷம் தெரியாதவர்களாய் இருப்பீர்களானால் இந்த ஊழியம் பலுகி பெருகி
இடது வலது புறமாய் பெருகுவது போல நீங்களும் உங்களுடைய குடும்பமும் அப்படியாய் பழுகி பெருகி விஸ்தரித்து இருக்கும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். மலையை உண்டாக்கி அதை நான் அழித்தவர், வருவேன் என்று சொல்லுகிறவர் வந்து சொன்னதையும் நம் கண்களில் காணாததையும் செய்து நமக்கு காண்பிக்க இருக்கிறார். பிரியமானவர்களே, கல்வாரியில் ஒரு நேசம் இருக்கிறது. அதை உற்று நோக்குகிற ஒவ்வொருவரையும் அவர் இன்றைக்கு கனப்படுத்த விரும்புகிறார். உன்னுடைய பாவம் உனக்கு உத்திரமாய் உன் கண்களுக்கு முன் இருக்க வேண்டும். எனக்கு இன்னும் என்னுடைய பாவம் பாரமாய் தெரியவில்லையே என்றால், பிரியமானவளே, பிரியமானவனே, this is the period of grace. Come on, enjoy it. உன் பாவத்தில் நீ சந்தோஷமாயிரு. உன்னை நான் தொல்லை செய்யவே இல்லை. என் பாவம் என்னை அனுதினமும் சித்திரவதை செய்கிறது. அது சிங்கத்தை போல என்னை பயமுறுத்துகிறது. என் நிர்வாணம் என்றைக்கு வெளிப்படுமோ என்று கூனி கூனி நடக்கிறேன். என்னால் தூங்க முடியவில்லை. நான் பயந்து சாகிறேன். இந்த நிலைமை என் பிள்ளைகளுக்கு தாவி விடுமோ? நான் அவமானப்பட்டு என் பிள்ளைகளுக்கு முன்பதாய் நான் மரித்து போவேனோ? எரி நரகத்திற்கு நானும் என் குடும்பமும் என்னுடைய பாவத்தினால் தள்ளப்படுவேனோ என்று பயப்படுகிற நீ தேவனுடைய இரக்கத்தை பெறுவாய். தேவ இரக்கம் கல்வாரியிலிருந்து வந்து உன்னை மீட்டுக் கொள்ளும். அவருடைய கிருபை இந்த காலகட்டத்தில் உன்னை பாதுகாத்துக் கொள்ளும். காரிருள் மேகம் நம்மை பாதுகாத்துக் கொள்ளும். பிரியமானவர்களே, பாவம் இல்லை என்று சொல்லுகிறவன் மதிகேடன். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ ஜீவனை பெறுகிறான். தான் நேசித்த இஸ்ரவேலை அவர் தேடி வந்தது மாத்திரமல்ல, யார் ஒருவரையும் அவர் சபிக்கவோ ஆசீர்வதிக்கவோ கூட விடாமல் அவர் பருந்தை போல பட்சிக்கும்படியாய் காத்த தேவன் அவர். கல்வாரி ஸ்நேகம் அவருடைய சிலுவைக்காக நன்றி. எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுக்க வேண்டிய சிலுவைக்காக நன்றி. உம்முடைய ஜனங்களாகிய எங்களுக்கு ஒரு உணர்வை கொடுப்பீராக. கரைத்திடும் என்னை கல்மனமாற்றி கரைந்தோட செய்யும் கல்வாரி ஸ்நேகம். எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். காலங்கள் தோறும் நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம். காவலில் உள்ளோ காரட்டு உண்மை கழிப்போடு இன்னமும் காலங்கள் தோறும் காவலில்
அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா. அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா. நான் சிறுகவும் நீ பெருகவும், நான் சிறுகவும் நீ பெருகவும், தீபத்தின் தீயா எடுத்தாள் கொள்ளும் கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை கல்மணம் மாற்றி கரைந்தோட செய்யும் கல்வாரி ஸ்நேகம். காலங்கள் தோறும் காவலில் உள்ளோர் காணட்டும் உம்மை களிப்போடு இன்னமும். காலங்கள் தோறும் காவலில் உள்ளோர் காணட்டும் உம்மை களிப்போடு இன்னமும். குருசதின் ரத்தம் குரல் கொடுக்கட்டும், குருசதின் ரத்தம் குரல் கொடுக்கட்டும். கும்பிடுவோரை குணமாக்கும் தேகம் கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை கல்மணம் மாற்றி கரைந்தோட செய்யும் கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை கல்மணம் மாற்றி கரைந்தோட செய்யும். இருண்டதோர் வாழ்வு இன்னமும் வாழ்வோம், இனியாவது உன் திருமுகம் காண. இருண்டதோ வாழ்வு இன்னமும் வாழ்வோம், இனியாவது உன் திருமுகம் காண. நாதானின் ஸ்நேகம் பெருகட்டும் என்னில், நாதானின் ஸ்நேகம் பெருகட்டும் என்னில். என்னை காணுவோ உம்மை காணட்டும் கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை கல்மணம் மாற்றி கரைந்தோட செய்யும் கல்வாரி ஸ்நேகம். அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா. அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா. நான் சிறுகவும் நீ பெருகவும், நான் சிறுகவும் நீ பெருகவும், நான் சிறுகவும் நீ பெருகவும், நான் சிறுகவும் நீ பெருகவும். தீபத்தின் திரியா எடுத்தாட்கொள்ளும் கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை கல்மணம் மாற்றி கரைந்தோட செய்யும் கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை கல்மணம் மாற்றி கரைந்தோட செய்யும் கல்வாரி ஸ்நேகம். இருந்ததோர் வாழ்வு இன்னமும் வாழ்வோ, இனியாவது உம் திருமுகம் காண. இருந்ததோர் வாழ்வு இன்னமும் வாழ்வோ, இனியாவது உம் திருமுகம் காண. நாதானின் ஸ்நேகம் பெருகட்டும் என்னில்,
நாதானின் ஸ்நேகம் பெருகட்டும் என்னில், நாதானின் ஸ்நேகம் பெருகட்டும் என்னில், நாதானின் ஸ்நேகம் பெருகட்டும் என்னில். என்னை காணுவோ உம்மை காணட்டும், என்னை காணுவோ உம்மை காணட்டும். கல்வாரி ஸ்நேகம் கடைத்திடும் என்னை, கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும் கல்வாரி ஸ்நேகம். தேவன் அமர்ந்திருக்கும் இடமும் அவரை சேரும் வழியையும் நமக்கு காண்பித்திருக்கிறார். பிரியமானவர்களே, மனிதன் எதுவரைக்கும் நம்மோடு கூட வர முடியும்? அவன் எதுவரைக்கும் இந்த பூமியை ஆராய்ந்து கண்டுபிடிக்க முடியும்? வானவில் எப்படி உருவாகுகிறது என்பதை அவன் ஆராய்ந்து கண்டுபிடிக்க முடியும். ஆனால் தேவன் ஒருவரே அதை ஏன் உண்டாக்கினேன் என்பதற்கான அடையாளத்தை சொல்ல முடியும். இப்படி ஆயிரமான ஆராய்ச்சிகளுக்கு அடித்தளமாய் இருக்கும் நம்மளுடைய தகப்பனும் ஜீவனுள்ள தேவனுமானவர் மெய்யாகவே நமக்கு துணை செய்ய வேண்டும் என்றால், நாம் இந்த உலகத்தின் அந்தஸ்துகளை தேடி ஓடாமல் தேவ ராஜ்யத்தின் உயர் பதவிகளுக்காகவே நாம் பிரயாசிக்கும்படியாக நாம் வாழ்ந்திருப்போமானால், தேவ கிருபையை அல்ல அவருடைய நீதியை வாஞ்சிக்கும்படியாக நாம் உபத்திரவப்பட்டு தரித்து நிற்போமானால் நாம் பாதுகாக்கப்படுவோம். நெருங்கினாலும் நலிந்தாலும் நாம் மடிந்து போகாமல் பாதுகாக்கப்படுவோம். உலகத்தானின் பார்வையில் நாம் வெறுக்கப்பட வேண்டும், நிந்திக்கப்பட வேண்டும், பரியாசப்பட வேண்டும், நாம் ஒதுக்கப்பட வேண்டும். நாம் நீதிமான் என்று சொல்லிக்கொண்டு நாமே பேர் பிரஸ்தாபத்தை செய்து கொண்டு போவோமானால் பயனில்லை. தேவனுக்கு நாம் வேலை வைக்க வேண்டும். அது தேவனுடைய வேலை. உங்களுடைய வேலை தேவனுக்கு பின்னால் நின்று அவரை தரிசிப்பதும் அவரை விசுவாசிப்பதும். தேவ ஜனங்களாகிய நாம் அனுதினமும் அவர் செய்த நன்மைகளை எண்ணத்தில் வைத்துக்கொண்டு அவர் நம்மளுடைய வாழ்வில் அனுமதித்திருக்கும் சிலுவையை முறுமுறுக்காமல் சுமந்து கொண்டு அவர் அனுமதித்த எல்லா நீரோடைகளையும் வனாந்திர பாதையையும் கடந்து சென்று நித்திய கானானை அடையும்படியாக நடப்பது மாத்திரமே நம்மளுடைய நோக்கமாயிருக்க வேண்டும். நம்மளுடைய வாழ்வில் பயணமும் அதுவாகவே இருக்க வேண்டும். கிறிஸ்து வரும் நாளில் நாம் அப்போதான் எக்கால தொனியோடு அவருக்கு முன்பதாய் எதிர்கொண்டு போவோம். இல்லை என்றால் அத்தி இலைகளை தேடி ஓடிக்கொண்டிருப்போம். வெட்டுக்கிளிகள் பட்சித்து போட்ட மரங்களுக்கு இடையே இலைகளை தேடி ஓடிக்கொண்டிருப்போம். நம் நிர்வாணங்களை எதை கொண்டு மறைப்போம் என்று. இல்லை பிரியமானவர்களே, நாம் கீதங்கள் முழங்க கைவாத்தியங்களோடு எக்கால சத்தத்தோடு அவரை எதிர்கொண்டு போகும் சந்ததியாக நாம் எழும்ப வேண்டும் என்றால் இன்றைக்கு இப்பொழுது சிலுவையை சுமக்க ஆயத்தமாக வேண்டும். உபத்திரவப்படுவதற்கு நாம் தயங்காமல் தேவனோடு நாம் நடக்க வேண்டும். இதை மனதில் கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. லிபனோனின் நறுமணமும் லிபனோனின் ஆழமான வேருமாய் இஸ்ரவேல் செழிப்பான் என்று அவர் எரேமியாவின் புஸ்தகத்தில் எழுதியிருப்பது நம்மை நினைத்து தான் என்பதை நீங்கள் மறந்து போகாதிருங்கள். நிச்சயமாகவே நம்மை லிபனோனின் நறுமணமாகவும் வேரூன்றி இருக்கும் ஆழமான வேராகவும் நம்மை நிலைநாட்டுவார். நம்மை வேறறுக்க மாட்டார் என்று விசுவாசிப்போம். சந்தோஷமாய் இந்த நாளில் அவரை நாம் ஆர்ப்பரிப்போம். பிதாவாகிய தேவனுடைய கரம் எங்களோடு கூட இருக்கிறது.
மெல்லிய உணர்வேனும் எங்களுடைய சரீரத்தில் ஒரு மாற்றத்தை கொடுத்திருக்கிறது என்பதை நாங்கள் உணர்கிறோம். எங்களுக்கு கொடுத்து உணர்வும் மன்னாவும் வேதாகம செய்தியாக எங்களுடைய வாழ்வின் நுனித்தோலை அறுத்து கொண்டிருக்கிறபடியினால் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி மண்டியிட்டு உம்முடைய திரு பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும், காத்துக்கொள்ளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். உட்காருவோம். 191 பாட்டு.